மக்கள் தீர்மானம் இப்ப ஆட்சியில் அமர்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க ஆதரவு தெரிவிச்சாலும் இன்னொரு 6 பேர் தேவையே, அது யார் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்றேன், எல்லா கட்சிக்கும் நீங்க இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் இதுல இடதுசாரிகள் அவர்களுடைய கருத்துக்கள்லாம் அவர்களுடைய கருத்தெல்லாம் பாருங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை மறுத்து போக முடியாது. என்னன்னா முதல்வர் அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்துட்டு அறிவாலயத்தில் என்று சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தாவேக்கால இருந்து எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை, வந்தால் பார்க்கலாம், வேணாம் என்று யாரும் சொல்லல. அப்ப இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு விஷயத்துல சமரசம் செய்ய மாட்டாங்க. என்னன்னா கொள்கை. இப்ப அண்ணன் எழுச்சி தமிழராக இருக்கட்டும், மதவாத சக்திகளோடு கோலோச்ச வேண்டும், கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கோர்க்க மாட்டார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல இடதுசாரி கட்சிகளுக்கும் அதே கோட்பாடு தான். அப்படி இந்த கோட்பாடை மீறி அரசியல் ரீதியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் எடுத்தா கண்டிப்பாக இந்த முறை வந்து தாவேக்காவோட ஆட்சி அமைப்பதில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கூடு சேர முடியும். காரணம் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறது செகுலரிசம், ஃபெடரலிசம். இன்றைக்கு பெரியாரை எவ்வாறு வைத்திருக்கார்களோ, அம்பேத்கரை எவ்வாறு வைத்திருக்கார்களோ, காமராஜரை எவ்வாறு வைத்திருக்கார்களோ, ஏன்னா ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர் மனதிலும் நெஞ்சில் வைத்திருப்பவர் காமராஜர். ஓகே, இப்போ தாவேக்காவுக்கு வந்து இப்போ உங்களோட கொள்கை தலைவர்கள், அதாவது பெரியார், அண்ணா, காமராஜர் ஆகியோர் வந்து கொள்கை தலைவராக ஏற்று அந்த அதே கொள்கைகளோடு பயணிப்பதால் இப்போ காங்கிரஸோட போறதுல, இந்த தாவேக்காவோட போறதுல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறீங்க? ஆமா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நவம்பர் மாதமே சென்றிருந்தால் இந்நேரம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க சார், 1967 இருந்து எங்களுடைய காங்கிரஸ் தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இத்தனை நாட்களாக மதவாதத்துக்கு எதிராக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசியல் தியாகத்துக்கு, அந்த தாகத்துக்கு இன்றைக்கு அதுக்கு தீனி போட வேணாமா? அதற்கான பதில் சொல்லி இருக்க கூடாதா? எனக்கு இன்னொரு லாஜிக், இப்போ நீங்க ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி, நீங்க இன்னொரு கூட்டணி தேர்தல் களத்தில் எதிரெதிராக நின்ற திமுக, தாவேக்கா, எங்களுக்கு எதிரியே டிஎம்கே தான், டிவிகேவா டிஎம்கேவா, இதுதான் விஜயோட பிரச்சாரம். நீங்கள் அந்த டிஎம்கே கூட்டணியில் இருந்திருக்கீங்க, நீங்களும் சரி, அது விசிகாவாக இருந்தாலும் சரி, இடதுசாரிகள் கட்சிகளாக இருந்தாலும் சரி, நல்ல மதசார்பற்ற கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய கல்வி. ஒரு மாநில கட்சி கூட்டணியில் இருந்து எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு எந்த கட்சியை எதிர்த்து ஒருத்தர் போட்டியிட்டு அந்த கட்சியை தோற்கடித்து இருக்கிறாரோ அந்த கட்சியோட நீங்க இங்க வெற்றி பெற்று விட்டு அங்க போவது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உங்களுக்கு அந்த லாஜிக் வந்து சரியா படுதா? வெரி குட் क्वेश्चन. சுந்தர் சார், கண்ணன் சார், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்னன்னா மக்கள் இந்த முறை இல்ல எல்லா முறையும் தொடர்ந்து யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்ல மதசார்பற்ற கட்சிகளுக்கு தான் தொடர்ந்து 1918 தேர்தல் ஆயிற்று. இதோட இந்த 18 தேர்தலில் 15 தேர்தல் காங்கிரஸ் எந்த கட்சியோடு கூட்டணி இருந்திருக்கிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அரியணையில் அமர்ந்திருக்கிறது. 3 முறை எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் கூட்டணின்றது வலுவான ஒரு இன்டாக்டான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி இருந்தா இந்த முறை கூட பாருங்க, இப்ப எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இழக்காதவாறு கைப்பற்றியது வந்து இருக்க வைத்தது வந்து காங்கிரஸ் உடைய கொள்கை தான். அதை வந்து தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக வைத்திருந்தார். தளபதி அவர்களுக்கு தெரியும், மாதத்துல எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு காரணமானது காங்கிரஸ் கட்சி தான். இப்போ வந்து ஒரு கட்சி அப்ப வந்து இத்தனை நாட்கள் அதுதான் இந்த இடத்துல மக்கள் ஏத்துக்குவாங்களா? இல்ல, நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. மக்கள் இன்றைக்கு இந்த திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்தார்களா, இல்ல தாவேகா வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்தார்களா? யார் வெற்றி பெறணும் வாக்களிக்கல, தொங்கு சட்டமன்றம்ல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதிக பெரும்பான்மையான இடத்தை வாக்களித்து நீங்க எதிர்பார்க்காத 15க்கும் மேற்பட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ், சிட்டிங் ஸ்டார் வேட்பாளர்கள், அதாவது 15 மேற்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் தோல்வியுற நிலைமையில இது வரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு தேர்தலை களம் கண்டது உண்டா? நீங்களோ நானா? காங்கிரஸ் தலைவரையும் அவங்க தான் தோற்கடிச்சிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரையும் அவங்க தான் தோற்கடிச்சிருக்காங்க. வரலாறு இந்த முறை செய்ய வைப்பதற்கான காரணம் என்ன? மக்கள் எந்த நிலையை எடுக்கிறாங்கன்றதை நீங்க பாருங்க. மக்களுடைய எண்ணோட்டம் என்ன? மக்களுக்கு எதிராக நீங்கள் எதிர்நிலையில் பிரயாணித்தால் என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க. மக்கள் தான் இங்க இருக்கக்கூடிய, அந்த இடத்துல தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயத்தை